10 அடிக்கு ஒன்று போட்டுக்கிறேன். அடேங்கப்பா எப்பா சாமி, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, கிட்ட வர 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 செம்ம பெருசா இருக்கு. சத்தியான ஹைட்டு. சில கிட்ட முகமே தெரியல. கால் செருப்பில் இருக்கிற அந்த நூலை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கால் கட்ட வரல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மடிப்பு, கையில் அந்த கை காலில் அந்த சின்ன சின்ன இது எல்லாமே நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த சிலை வந்து மொத்தம் 182 அடி உயரம். ரொம்ப உயரமான சிலை இதுதான். அமெரிக்காவில் இருக்கிற அந்த சுதந்திர தேவி சிலை வந்து 93 மீட்டர் தான். சைனாவில் ஒரு சிலை ஒன்று, புத்தர் சிலை ஒன்று இருக்குது, அதுவும் இவரோட கம்மி தான். இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆள் தான் உயரமாக இருக்கார், 182 மீட்டரில். 2018 திறந்துருக்காங்க. நல்லா தான் செஞ்சுருக்கேன். வெளியில் இருக்கும்போது மேலே போய் பார்க்க முடியாது, உள்ளே போயிட்டு தான் மேலே கூப்பிட்டு போகிறாங்க. ஃபாரின் ஆளுங்க, வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் யாரும் அதிகமாக இல்லை. நம்ம இந்தியாவிலேருந்து லோக்கலில் பக்கத்து வெளி மாநிலத்துலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. வெளிநாட்டு ஆளுங்க இருப்பாங்கன்னு பார்த்தா யாரும் காணோம், யாரும் அதிகமாக வரல. நிறைய பேர் இந்த நேபாள், பூட்டான் சைடு, அந்த சைடு அவங்கள மாதிரி தான் தெரிஞ்சு ஒரு 2 பேர் வந்துருந்தாங்க. மற்றபடி வேறு யாரும் இல்லை. இப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. பட்டேல் சிலை, வல்லபாய் பட்டேல் சிலை. நேரில் வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லா தான் இருந்தது. பக்கத்தில் நர்மதா நதி ஓடிட்டுருக்கு. நான் அந்த என்ன நோக்கத்தில் கட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து இங்கே இந்த டேம் வந்து இவர் கட்டணும்னு, அவர் இருக்கும்போதே அந்த டேமை கட்டணும்னு அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அந்த டேமை வந்து கட்டணும்னு விருப்பம் போட்டிருக்காரு. அது அவர் இருக்கும்போது கட்ட முடியாததுனால அவர் ஞாபகமாக அவர் அந்த டேமை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவர் சிலையை வச்சு அவருடைய அவர் விருப்பப்பட்ட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாங்க. 380 ரூபா வாங்குறாங்க ஃபஸ்ட்டு. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிற வழியில், உள்ளே வர வழியில் நான் வந்துட்டுருக்கேன்.